வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். ஆசான் அருட்தந்தை அவர்களின் நாளொரு கவியாக மகரிஷி அவர்கள் ஞான பேழையிலிருந்து மனவளக்கலையின் சிறப்பு என்ற தலைப்பில் ஒரு கவியை கொடுத்திருக்கார். அந்த கவியில் வாழ்க்கை தத்துவம், எண்ணம் ஆராய்தல், ஆசை வளமாக்கி சீரமைத்து சினம் தவிர்த்து கவலை வாழ்க்கையிலே நிலவாமல் காத்து அறிவறியும் வழிகளெல்லாம் மனவளக்கலை பயில வாழ்க்கையிலே உடல் உள்ள சோர்வை போக்கி எந்த வயதினரும் காயகல்ப கலை கற்று தங்கள் வாழ்க்கையிலே வளம் பெற்று தங்களுக்கு பின்னால் வரும் பிறவி சந்ததிகள் வளம் பெறவும் காண்போம். வாழ்க வளமுடன். மகரிஷி அவர்கள் மனித வாழ்வு துன்பமில்லாமல் அமைய வேண்டும், ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதியுடனும் இன்பமாகவும் பேரின்பமாகவும் வாழ வேண்டும் என்பதற்காகவே மகரிஷி அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கம் என்ற ஒரு சத் சங்கத்தை நிறுவி நமக்கு கொடுத்திருக்காரு. அதன் மூலம் இந்த உலக அமைதி ஏற்பட வேண்டும். அந்த உலக அமைதி ஏற்பட வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை தேவை தனி மனித அமைதி. தனி மனித அமைதி வேணும்னு சொன்னால் அப்போ மனிதனிடையே இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் கலைந்து அன்பும் அறனும் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழும்போது மனித சமுதாயம் சிறப்பாக இருக்கும் என்பதற்காக தான் மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்காரு. அந்த வகையில் மகரிஷி கிட்டத்தட்ட 2000 கவிகள் ஏறக்குறைய கொடுத்திருக்கிறார். அப்படி ஒவ்வொரு கவியும் எளிமையாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் சிறப்பாக வடிவமைத்து கொடுத்திருக்காரு. அதை போலதான் நமக்கு இப்போ மனவளக்கலையின் சிறப்பு. அப்போ எது சிறப்பாகனா மனதை சீரமைக்க வேண்டும். அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவரவர் எண்ணங்களே என்று மகரிஷி அவர் குறிப்பிடுவார். அப்போ எண்ணம் என்பது என்ன? மனம். அந்த மனதை நாம் சீரமைத்தால் சிறப்பாக இருக்கும். அப்போ மனவளக்கலையில் நாம் இணைந்து பயணிக்கும் போது அதில் நமக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான எண்ணம், வாழ்க்கை தத்துவம், எண்ணத்தை ஆராய்தல், ஆசையை வளமாக்கி சீரமைத்து சினம் தவிர்த்து கவலை வாழ்க்கையிலே நிலவாமல் காத்து அறிவறியும் வழிகளெல்லாம் மனவளக்கலை பயில கிட்டும் என்று மகிழ்ச்சி கொடுத்திருக்காருங்க. நம்ம கிட்ட இருக்கிற 6 குணங்கள் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் நாம் சீரமைத்து சிறப்பாக வாழும்போது நமது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே போல மகரிஷி அவர்கள் உடலை வளமாக வைத்துக் கொள்வதற்கு எளிய முறை உடற்பயிற்சியையும் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி உயிரை வளமாக வைத்துக் கொள்வதற்கு காயகல்பம் என்ற அந்த கலையும் நமக்கு கொடுத்திருக்காரு. அதே வகையில் இந்த மனம் அமைதி பெற அகத்தவம், அதுக்கு அடுத்ததாக அகத்தாய்வு. அந்த அகத்தாய்வு தான் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் என்று ஒவ்வொன்றையும் நாம் அகத்தாய்வு செய்து சீரமைத்துக் கொள்ளும்போது நான் யார் என்ற ஒரு கேள்வி எழும்போது அந்த இறைவனின் ஒரு முனை நாம், இன்னொரு முனை அந்த இறைவனே என்று உணர்த்தி மகரிஷி அவர்கள் அனைவரிடம் அன்பு செலுத்தும் அந்த ஒரு மனப்பக்குவத்தை ஒவ்வொரு மனவளக்கலை நண்பர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்போ நாம் இதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமான்னு கேட்டால் அதை நம்மளுடைய வாழ்க்கையில பயன்படுத்தி பார்க்கும்போது தான் அதனுடைய முழுமையான பலனை நம்மால் காண முடியும். அது சொல்லியிருப்பாங்க, கற்க கசட கற்றவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம கற்றதை நம்மகிட்ட நிற்கணும். அப்போ அந்த அளவுக்கு மனவளக்கலையை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை நமது வாழ்க்கையில் பயன்படுத்தி பயணிக்கும் போது நாம் அனைவரிடம் அன்பு செலுத்தி வாழ்வோம். பொதுவாக வாழ்க்கையில் ஏற்படும் சிக்கல்களை சீரமைத்துக் கொள்வதற்கு தான் வாழ்க்கைக்கான தத்துவத்தை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்காரு. அப்போ இதையெல்லாம் நாம் இந்த மனவளக்கலையில இணைந்து பயணித்து கற்று நிறைவடையும் போது மனவளக்கலையின் சிறப்பு என்று சொல்லக்கூடிய முழுமை பேரை நாம் அடைவோம் என்று கூறி அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன் என்று ஆசான் அருட்தந்தையுடன் வணங்கி வாழ்த்தி வருகின்றேன். இந்த வாய்ப்பிற்கு நன்றி. வாழ்க வளமுடன்.